இரண்டாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே, உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் அழகு தோட்டம் இது பாடத்தலைப்பு. தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாடத்தலைப்பை ஒட்டி ஒரு பாடல் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாடலை தற்பொழுது பார்க்கலாம். தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது, பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது, பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது, உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது, அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை இழுக்குது, ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது. அழகு தோட்டம் இப்பாடலின் பொருளை இப்பொழுது பார்க்கலாம். தோட்டம் என்றால் என்ன? மரம், செடி, கொடி அனைத்தும் செழித்து வளர்ந்து பூ பூத்து நம் கண்ணை பறிப்பது போல், கண்ணை கவர்வது போல் இருக்குமே, அதுதான் தோட்டம், பசுமை தோட்டம். செடிகளும் கொடிகளும் பூக்கிற போது, காய்க்கிற போது அது தோட்டம் சாதாரண தோட்டம் அழகு தோட்டமாக மாறிவிடுகிறது. இங்கே இத்தோட்டத்தை பார்க்கிற போது தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது. தோட்டத்திலே வண்ண வண்ணமான பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. இதை பார்த்த உடனேயே பூக்கள் நன்றாக பூத்திருக்கிறது, நமக்கு நன்றாக தேன் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டே சிறிய அந்த தேனீக்கள் பாட்டு பாடுகின்றன. பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது. அந்த தோட்டத்திலே பசுமையான புல்லை தேடி தேடி மாடும் மேய்கிறது. பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது. அதன் பக்கத்திலே கன்று குட்டியானது துள்ளி ஓடுகிறது. பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கும் பாருங்கள். உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது. ஒரு உயரமான மரத்துல பழம் தொங்குகிறது. பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது. அந்த உயரமான மரத்திலே இருக்கக்கூடிய பழத்தை பச்சை கிளியானது தன் பசிக்கு வந்து கொத்தி உண்ண பார்க்கிறது. அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை இழுக்குது. இந்த அழகான தோட்டத்தை பார்க்கிற போது அது நம்முடைய கண்ணை கவர்கிறது, நம்மை இழுக்கிறது, கவர்ந்து இழுக்கிறது. ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது. இப்படிப்பட்ட இந்த அழகு தோட்டத்திலே ஆட்டம் ஆட வேண்டும், பாட்டு பாட வேண்டும் என்கிற ஆசையானது பொங்குகிறது என்ற இந்த பாடல், அழகிய பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். குட்டி குரங்கின் ஒரு நாள் பொழுது எவ்வாறு செல்கிறது என்பதை இந்த படக்கதையானது நமக்கு விளக்குகிறது. குட்டி குரங்கு நானே குதித்து ஓடுவேனே என்று இந்த முதல் படத்திலே அது கூறுகிறது. இந்த இரண்டாவது படத்திலே உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன். மேலே அந்த குரங்கானது, குட்டி குரங்கானது ஏறுகிறது. மெல்ல சறுக்கிக் கொண்டே அது வருகிறது. மூன்றாவது படத்தை பார்க்கிறோம். உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன். உருண்டையான நாவல் பழங்கள் இருக்கிறதே, அதை தரையில் போட்டு உருட்டிடுவேன் என்று அந்த குட்டி குரங்கானது சொல்கிறது. இவைகளெல்லாம் எதை காண்பிக்கிறது நமக்கு என்று பார்த்தால், சிறுவர்கள் விளையாட்டு எண்ணத்தோடு இருந்து கொண்டு விளையாடுவார்களே, இந்த சறுக்கு மரத்திலே சென்று விளையாடுவது
போல அது இங்கே கல்லை உருட்டி கல்லாங்காய்களை உருட்டி விளையாடுவது போல அந்த குரங்கும் விளையாடுகிறதோ என்று நமக்கு தோன்றுகிறது. 4வது படத்தை பார்க்கிறோம். நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன். இந்த குட்டி குரங்கானது, மனிதர்களே, நீங்களெல்லாம் ஊஞ்சல் என்று ஒன்றை உருவாக்கி கட்டி ஆடுவீர்கள். நான் எப்படி ஆடுவேன் தெரியுமா? மரங்களிலே இருக்கக்கூடிய விழுதுகள் இருக்கிறதா இல்லையா, ஆலமரம் போன்ற அந்த மரங்களில் இருக்கக்கூடிய விழுதுகளை பிடித்து நான் நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன் என்று அது கூறுகிறது. 5வது படத்தை பார்க்கிறோம். சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றுடுவேன். நான் எப்படி சாப்பிடுவேன், என்ன சாப்பிடுவேன் அப்படின்னா, வாழைப்பழம் தான் எனக்கு பிடிக்கும். அந்த சுவையான பழுத்திருக்கக்கூடிய வாழைப்பழம் எங்கே இருக்கிறது என்று பார்த்து அதை தேர்ந்தெடுத்து சுவைத்து நானும் தின்று விடுவேன். இந்த அடுத்த படத்தை பார்க்கிற போது, வேரில் பழுத்த பெரிய பலா வேண்டும் அளவு தின்றுடுவேன். காடுகளிலே பலா போன்ற பழமரங்கள் இருக்கும். அதை தேடி கண்டுபிடித்து வேரில் பழுத்த பெரிய பலாவை வேண்டும் அளவு தின்றுடுவேன் என்று கூறுகிறது. வேர் பலா என்பது சாதாரண பலாவை விடவும் ருசியாக இருக்கும் என்று கூறுவார்கள். அடுத்து, குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடுவேன். குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடிடுவேன் என்று இங்கே கூறுகிறது. குளிர்ந்த நீரிலே குளிப்பது என்பது எனக்கு பிடிக்கும். அது குளத்துல நான் போயிட்டு குதித்து விளையாடுவேன் என்று அது கூறுகிறது. இந்த படத்திலே பார்க்கிறோம். வளைந்த கிளையில் வாளை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன். என்னுடைய வாளை அந்த கிளையிலே சுருட்டி கொண்டு தலைகீழாக தொங்கிடுவேன். அது கூட எனக்கு பிடித்தமான ஒரு விளையாட்டு என்று அது கூறுகிறது. நிறைவாக ஒன்று சொல்லுகிறது. அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடி சேர்ந்துடுவேன். அம்மா என்னை தேடுறதுக்கு முன்னாடி நான் விரைந்து ஓடி அம்மாவிடம் சேர்ந்து விடுவேன். இந்த கதையானது எதை நமக்கு கூறுகிறது? நீங்கள் விளையாடுங்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். ஆனால் சிறிய வயதிலே அவ்வப்போது அம்மா எங்கே இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அம்மாவை தேடி போக வேண்டும். அம்மாவிடம் நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று கூற வேண்டும். அப்பொழுதுதான் அம்மா பயமில்லாமல் இருப்பார்கள் என்பதை இந்த படக்கதையானது நமக்கு உணர்த்துவதாக தோன்றுகிறது. பயிற்சி. படித்து பழகுவோம். பூத்து குலுங்குது, பூத்து குலுங்குது, பூத்து குலுங்குது. பாட்டு பாடுது, பாட்டு பாடுது. துள்ளி ஓடுது, துள்ளி ஓடுது. மாடும் மேயுது, மாடும் மேயுது. பழமும் தொங்குது, பழமும் தொங்குது. கொத்த பார்க்குது, கொத்த பார்க்குது. நம்மை இழுக்குது, நம்மை இழுக்குது. ஆசை பொங்குது, ஆசை பொங்குது. படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம். நீங்கள் உங்களுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம், குறிப்பேட்டினை எடுத்துக்கொள்ளலாம். இதை இப்பொழுது நான் சொல்ல சொல்ல எழுதலாம். ஆசை, ஆசை. சின்ன தேனி, சின்ன தேனி. பச்சை கிளி, பச்சை கிளி. கன்றுக்குட்டி, கன்றுக்குட்டி.
தோட்டம் தோட்டம். படத்தை உரிய சொல்லுடன் இணைப்பேன். இங்கே சொற்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சொற்களை நாம் படத்துடன் இணைக்க வேண்டும். பச்சை கிளி, படத்தை உரிய சொல்லுடன் இணைப்பேன். இங்கே இருப்பது பச்சை கிளி. பச்சை கிளி சொல் இங்கே இருக்கிறது, நினைச்சிட்டோம். வண்ணப்பூ இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது. இதை கொண்டு வந்து இப்படி இணைக்கிறோம். சின்ன தேனி இங்கே இருக்கிறது, சின்ன தேனி இங்கே இருக்கிறது. இதை கொண்டு இந்த சொல்லோடு இணைக்கிறோம். பசும்புல் இங்கே இருக்கிறது, பசும்புல் இங்கே இருக்கிறது, கொண்டு வந்து இணைக்கிறோம். உயரமான மரம் இங்கே இருக்கிறது, உயரமான மரம் இங்கே இருக்கிறது, கொண்டு வந்து இணைக்கிறோம். பேசுவோம் வாங்க. அழகு தோட்டத்தில் எவையெல்லாம் இருந்தன? அழகு தோட்டத்தில் எவையெல்லாம் இருந்தன? பேசுவோமா? அழகு தோட்டத்தில் வண்ண பூக்கள் இருந்தன, சின்ன தேனீக்கள் இருந்தன, பசுமையான புல், மாடு, கன்றுக்குட்டி, மரத்தில் பழம், பச்சை கிளி போன்றனவெல்லாம் அழகு தோட்டத்தில் இருந்தன. பிடித்த வருணனை தொடருக்கு சரி என்ற குறியிடுவேன். பிடித்த வருணனை தொடருக்கு சரி என்ற குறியிடுவேன். வருணனை என்றால் என்ன? ஒரு பொருளை வருணித்தல். பழம், ருசியான பழம் என்று சொன்னால் அது வருணனை. காடு, அழகான காடு என்று சொன்னால் அது வருணனை. அதுபோல வருணனை தொடருக்கு, தொடர் என்று சொன்னால் என்ன? ஒரு சொல்லுக்கு மேல் 2 சொற்கள் சேருகிற போதுதான் அது தொடராக மாறுகிறது. 2 சொற்கள், அதற்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்தால் அதற்கு நாம் 2ம் 2க்கு மேற்பட்ட சொற்களும் அமைந்தால் அதற்கு தொடர் என்று நாம் சொல்கிறோம். இந்த வருணனை தொடர்கள் கொடுத்துள்ளார்கள். இந்த பழம் என்ன பழம்? கொவ்வை பழம். கோவை பழம் என்றும் கூறுகிறார்கள். கொவ்வை பழம். இந்த பழம் இனிப்பு பழம் என்பது பிடித்த வருணனை தொடராக இருக்கிறதா? தொடர் என்று கூறினாலே 2 ஒரு சொற்களுக்கு மேல் அமைய வேண்டும். ஒரே சொல்லை வைத்துக் கொண்டு நாம் தொடர் என்று கூற முடியாது. ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் அமையக்கூடியதே தான் நாம் தொடர் என்று சொல்லுகிறோம். இங்கே இனிப்பு பழம் 2 சொற்கள் இருக்கிறது. ஆகவே இது ஒரு தொடர் தான். பழுத்த பழம் 2 சொற்கள். சிவந்த பழம், இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை கொண்டு அமைவதைத்தான் நாம் தொடர் என்று நாம் சொல்கிறோம். நீங்க பார்க்கிறோம், பழம் தான் இது. என்ன பழம்? கொவ்வை பழம். இதை எப்படியெல்லாம் சொல்லலாம்? இனிப்பு பழம், பழுத்த பழம், சிவந்த பழம். இதில் எது நமக்கு பிடித்த வருணனையாக இருக்கிறது? இனிப்பு பழம், எல்லா பழமும் இனிக்கும். பழுத்த பழம், எல்லா பழமும் ஒரு நாளைக்கு பழுக்க தான் செய்யும். ஆனால் கொவ்வையிலே சிவந்த பழம்தான் பிடித்த வருணனையாக இருக்கிறது. அடுத்து இந்த நாய்க்குட்டியை பார்க்கிறோம். நாய்க்குட்டி, நல்ல நாய்க்குட்டி, சின்ன நாய்க்குட்டி, கருப்பு நாய்க்குட்டி. இந்த கருப்பு வண்ணம்தான் இந்த நாய்க்குட்டியினுடைய சிறப்பாக இருப்பதனால் கருப்பு நாய்க்குட்டி என்று நாம் சொல்லலாம். இங்கே பார்க்கிறோம், நிலவை பார்க்கிறோம். வட்ட நிலா நம்மை மகிழ்விக்கிறதா? மகிழ்விக்கிறது. முழு நிலா நம்மை மகிழ்விக்கிறதா? மகிழ்விக்கிறது. ஆனால் நமக்கு பிடித்திருப்பது என்ன என்று கேட்டால் வெள்ளை நிலா. இதுதான் நமக்கு பிடித்த வருணனை தொடராக சரி குறியிடலாம். நீங்கள் உங்களுக்கு பிடித்ததை கண்டிப்பாக இடலாம்.
ஆடும் மயில், அழகு மயில், வண்ண மயில். இதிலே நம்மை கவரக்கூடியது எது என்று கேட்டால் வண்ண மயில்தான். அவற்றிற்கு நாம் சரி என்கிற குறியை இடலாம். இங்கு இரு சொல்லிலிருந்து ஒரு சொல்லை கண்டுபிடித்து எழுதுவோம் என்று கொடுத்திருக்கிறார்கள். அவர்களே இங்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. ஆ, இங்க பார்க்கிறோம். ஆமை ஓடு. ஆமை ஓடு என்று இரண்டு சொற்கள் இருக்கிறது. ஆமையில முதல் எழுத்தையும் ஓடு என்பதில் இரண்டாவது எழுத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு சொல் அமைக்க சொல்றாங்க. அப்ப ஆமையில ஆவை இங்கே எடுத்துக்கொண்டார்கள். ஓடு என்பதில் இரண்டாவது எழுத்தை எடுத்துக்கொண்டு சொல் அமைக்கிற போது அது ஆடு என்று வருகிறது. அதுபோல் இங்க அடுத்து ஓ, இங்கே டு, ஓடு. அடுத்ததாக இங்கே கருப்பு மண். இதில் பார்க்கிற போது கா முதல் எழுத்து, இங்கே மண்ணிலே இரண்டாவது எழுத்து. கண். இனிப்பு இல்லை, இதிலே இ முதல் எழுத்தை எடுத்துக்கிறோம். அங்கே இல்லையில மூன்றாவது எழுத்தை எடுத்துக்கொள்கிறோம், கடைசி எழுத்து இலை. காலை மாடு. இங்கே பார்க்கிற போது காலை என்பதிலே கா முதல் எழுத்து எடுத்திருப்போம், கா. மாடு என்பதிலே இரண்டாவது எழுத்து டு, காடு என்று அமைவதை இங்கே பார்க்கிறோம். பொருத்தமானதை எடுத்து எழுதுவோம். பொருத்தமானதை நம்ம எடுத்து எழுத வேண்டும். இங்கே என்ன இருக்கிறது? இது நெய், இது பொறி, இங்கே புளி, இங்கே உளுந்து. இங்கே பார்க்கிறோம் சோறு என்று அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அது என்ன சோறு? புளிச்சோறு, புளிசோறு போட்டாங்க. அதுக்கப்புறம் உருண்டை அப்படின்னு வந்தா என்ன வரும்? நெய் உருண்டை வருமா, உளுந்து உருண்டை வருமா, பொறி உருண்டை வருமா? சரியான விடை. அங்க யாரோ சொல்றாங்க பொறி உருண்டை என்பது சரியான விடை. அடுத்து தோசை இருக்கிறது. தோசை, நெய் தோசை, உளுந்து தோசை. எது வரும்? நெய் தோசை வரும். சரி, சரியான விடை, நெய் தோசை. நிறைவாக வடை இருக்கிறது. என்ன வடை? அது உளுந்து வடை. உளுந்து வடை. பொருத்தமான வருணனை தொடரை எழுதுவோம். இது என்ன பூச்சி? இதற்கு பெயரே என்ன பூச்சி அப்படின்னு சொன்னா வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி என்றாலே அதுவே ஒரு வருணனை தொடர் தான். இங்கே பார்க்கிறோம் அதே மாதிரி. இது என்ன பந்து? வண்ணப்பந்து, வண்ணங்களால் ஆன பந்து. இது என்ன மீன்? தங்க நிறத்தால் ஆன மீன். ஆகவே இதை தங்க மீன் என்று சொல்லலாம். இது என்ன? என்ன தக்காளி? அது பழுத்த தக்காளி. பழுத்த தக்காளி என்று நாம் சொல்லலாம். ஆதிரையின் பெட்டியில். இவள் ஆதிரை சின்ன சின்ன பொருள்களை தேடி தேடி சேர்த்து வைப்பாள். இது ஆதிரையின் பெட்டி. எத்தனை பொருள்கள் பாருங்களேன். இந்த பெட்டிக்குள் எவ்வளவு பொருட்கள் இருக்கிறது என்று பாருங்கள். சேர்த்து வைத்தவை பற்றி எழுதி வைப்பது ஆதிரையின் வழக்கம். நம்மிடம் என்ன பொருள் இருக்கிறதோ அது என்ன பொருள் என்பதை எழுதி வைக்க வேண்டும் என்பதை இந்த ஆதிரை நமக்கு கூறுகிறாள். என்ன பொருள்லாம் இருக்கு இவகிட்ட? நீல நிற இறகு இருக்கிறது, இங்கே இருக்கு.
வழவழப்பான கூழாங்கல் இருக்கிறது, அது இங்கே இருக்கிறது. வண்ண வண்ண மணிகள் இருக்கின்றன, இங்கே இருக்கிறது. சொரசொரப்பான கிளிஞ்சல் இருக்கிறது, இங்கே இருக்கிறது. பளபளப்பான கோழி குண்டுகள் இருக்கின்றன, இங்கே இருக்கிறது. வண்ண வண்ண தாள்கள் இருக்கின்றன, இங்கே இருக்கிறது. சிறிய பெரிய கொட்டைகள் இருக்கின்றன, இங்கே இருக்கிறது. இதுபோல் நீங்களும் சேகரிப்பதுண்டா? அவற்றை பற்றி எழுதலாமே. நீங்களும் அதுபோல் என்னவெல்லாம் சேகரித்திருக்கிறீர்கள் என்பதை எழுதலாம். வண்ண வண்ணமான பென்சில்கள், தோற்றங்களிலே அழகிய தோற்றம் கொண்ட பேனா, வண்ண நிறம் கொண்ட நோட்டு புத்தக அட்டைகள், இது போல என்னவெல்லாம் உங்களிடம் இருக்கிறதோ, சேகரிக்கிற பழக்கம் இருக்கிறதோ, அதை நீங்கள் எழுத